ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கனமான தவாவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் போடாமல் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் போடாமல் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தேங்காய், இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சிக்கனில் மேக்னேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து இது கூட நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் சிக்கனில் சேர்ந்து ஊறி நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம கடாயில் இந்த மாதிரி சூடு பண்ணி ஆயில் எதுவும் போடாமல் அந்த கடாயை அப்படியே வச்சு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இருக்கிற தண்ணியே கொஞ்சம் நல்லா தேவையான அளவுக்கு இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இல்லை மேக்ஸிமம் தேவைப்படாத ஆயில். இங்கே பாருங்கள், நல்லா குக் பண்ணி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூட கொஞ்சம் ஈரலும் கிடக்கு, எங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஈரல் வாங்கியிருக்கோம். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு தனியா பொடியும் இது கூட சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டான நமக்கு பெப்பர் சிக்கன், மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடும். இது வந்து வெறுமனே சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தூவி இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.